உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடபூமி வாயிலாக மதுரை ஜோதிட கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மிகப்பெரிய கிரகமான குரு வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பது அனைத்து ராசிக்காரர்களும் மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போன்று இந்த வாரத்திலும் மிக பலமான ஒரு கிரகம் உங்களை எல்லாம் உற்சாகத்தோடு வைத்திருக்க வேண்டிய ஒரு கிரகம், உடல்நலை குறைவு ஏற்படுத்தாமல், விபத்துகளை ஏற்படுத்தாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்வையிலே உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் இந்த வாரத்திலும் வக்கர நிவர்த்தியாக இருக்கின்றது. அதனால் இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கப் போகின்றது. அனைத்து ராசிக்காரர்களும் இது பொதுவானது. இந்த வாரத்திலே நாம் ஒரு 3 நாட்கள் அதிகமாக சொல்ல இருக்கின்றோம். 14ஆம் தேதி 2வது மாதம் 2025 மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 23/2/2025 மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த 10 நாட்களுக்கு உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அடுத்தடுத்து திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ற ஒரு கணக்கிலே ஜோதிடபூமி வாயிலாக வார ராசி பலன்களை நீங்கள் காணலாம். இப்பொழுது நம்ம ராசிக்குள் செல்வோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் உச்சபலம் அடைந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு மிக மிக சந்தோஷமான ஒரு அற்புதமான நிகழ்வை தந்து கொண்டிருக்கின்றார். உங்களது மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஒரு பாச பிணைப்பை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். அவர்கள் மூலியமாக நீங்கள் உதவிகளை பெறலாம். அதே போன்று நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை போய் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருந்தால் அதையும் செய்து முடித்து விடுவீர்கள், நல்ல பெயரை பெறுவீர்கள். அதுபோல உங்களுடைய ராசியிலே இப்பொழுது குரு அமர்ந்து முன்னால் வக்ரகதியில் இருந்திருந்தார். இப்பொழுது வக்ரம் நிவர்த்தியாகி மிக சுப பலத்தோடு உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருப்பதால், அதுவும் சந்திரன் சாரத்திலே முதல் ஒரு 2 நாட்கள் அமர்ந்து இருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் முழுவதுமே விளங்க இருக்கின்றது. இந்த 10 நாட்களுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாகவும், இந்த மீதம் இருக்கின்ற நாட்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் உங்கள் ராசியிலே குரு அமர்ந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய ஆன்மீக கிரகம், மிகப்பெரிய சுப கிரகம். அதே போன்று பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பல காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப் போகின்றீர்கள். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தெய்வ துணை இருக்கின்றது. தெய்வ துணை இருந்தால் நீங்கள் பயப்படாமல் எந்த கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் எந்த இடத்திலும் இருளுக்குள்ளே செல்ல முடியும். என வழி நடத்துவதற்கு உங்களுக்கு பக்கபலமாக 2 புறமும் ஒரு துணை வந்து கொண்டே இருக்கும். அதுபோன்று இந்த 10 நாட்களும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்க இருக்கின்றது. அதே போல உங்கள் வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் வக்ரகதியிலே 21ஆம் தேதி வரை இருக்கின்றார். அதனால் நீங்கள் வாக்குறுதி கொடுப்பதிலே 21ஆம் தேதி வரை கவனம் தேவை. குடும்பத்திலே தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளை நீங்கள் 21ஆம் தேதி வரை வளர்த்து கொள்ளக்கூடாது. இது எல்லாம் செவ்வாய் வக்ரகதி இருப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் வார்த்தைகள் உங்களுக்கு தடிப்பாக வரும். கோபத்திலே வார்த்தைகளை கொட்டிவிட்டால் திரும்பவும் அந்த வார்த்தைகளை நீங்கள் நினைத்து பின்னால் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் உருவாகிவிடும். அதனால் நாவடக்கம் தேவை என்பதை உணர்த்துகின்றேன். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உற்ற பலமாக, உற்ற துணையாக கண்டிப்பாக இந்த நாட்களில் இருப்பார்கள், இந்த வாரத்திலே. அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய சாதிக்க இருக்கின்றீர்கள். தொழில் ரீதியாக நினைத்த காரியங்கள் அனைத்து துறை சார்ந்தவர்களுக்குமே, வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, கூலி தொழில், முக்கியமாக தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கலாம். வருமானங்கள் கூடுதலாக பெறலாம், அல்லது வருமானம் இரட்டிப்பாக மாறுவதற்கான ஒரு சந்தோஷமான அறிவிப்புகள் வரலாம். இப்படி நிறைய விஷயங்கள் தினக்கூலிகளுக்கோ அல்லது மாத சம்பளத்தில் இருக்கிற கூலிகளுக்கோ கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி. அதுபோன்று முதலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கின்ற முதலாளிகளுக்குமே இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்க இருக்கின்றது. காரணம், உங்களுக்கு அதிகாரத்தையும் ஒரு தைரியத்தையும் அரசியல் சார்ந்த விஷயங்களிலும் ஒரு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களும் நன்மை தரக்கூடிய ஒரு கிரகமான சூரியன் 10ஆம் இடத்திலே உங்களுக்கு இருக்கின்றார். அதுவும் ஆட்சி பலம் பெற்ற சனியோடு இணைந்திருக்கின்றார். இருவரும் பகை கிரகமானாலும் உங்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக எந்த இடத்திற்கு வந்தார்களோ அதை செய்தே தீர்வார்கள். அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல அரசு சார்ந்த விஷயங்களிலே முதலாளிகளுக்கு, உதாரணமாக நீங்கள் ஏதாவது பெரிய தொகையை லோனுக்காக எதிர்பார்த்திருந்தால் அதுவும் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கலாம். அல்லது முக்கிய கையெழுத்துகள் ஆகாமல் பெண்டிங்கில் இருந்தால் அதுவும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கின்றது. இப்படி பல விஷயங்களிலே ஓனர்களாக இருப்பவர்களுக்கு, தொழிலாளர்களும் தொழிற்சாலைகளை நடத்தக்கூடியவர்களுக்கு, பெரிய நிறுவனங்களை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு, அல்லது
கணக்கீட்டாளராக இருந்து, ஒரு அக்கௌண்டண்டாக இருந்து அல்லது ஆடிட்டர்களாக இருந்து நிறுவனங்களை வழிநடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாரம் என்பது மிக மிக ஒரு வரப்பிரசாதமான வாரம். பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். அதே போல லாபம் என்பது இந்த வாரத்திலே உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. ஏன்னா லாபஸ்தானத்திலே உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு குருட்டு யோகங்களை அள்ளித்தரக்கூடிய, எதிர்பாராததை விட நீ கேட்டதை விட ஒரு மடங்கு அதிகமாக தரக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உச்சபலம் அடைந்து அங்கே அமர்ந்திருக்கின்றார். கேட்டாலும் கொடுக்காத ஒரு ராகுவும் லாபத்திலே வந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிக மிக ஒரு சாதகமான சூழ்நிலை. அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது. ராகுவும் குருவின் சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார். குரு உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் நீங்கள் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே வந்து உட்கார்ந்து விட்டார். அதனால் நீங்கள் எங்கு சென்று எது கேட்டாலும் தடை இல்லாமல் கிடைக்கும். உங்களுக்கு மரியாதை அதிகமாகும். சென்ற இடங்களில் சிறப்பும் பெயரும் புகழும் அடைவீர்கள். குடும்பத்திலே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது சுமூகமாக நீங்கள் தீர்த்து விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் வழி நடத்துவதற்கு உங்கள் பக்கபலமாக தக்க துணை இருந்து கொண்டிருக்கின்றார் தெய்வமாக. அதனால் குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். தந்தையாருடைய ஆலோசனையை பெறுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு இந்த 10 நாட்களுக்கு உங்களுடைய தந்தையாருடைய ஆசீர்வாதத்தை, ஒரு ஆலோசனையை கேட்டு நடந்தால் உங்களுக்கு எதுவுமே வெற்றியாக நடக்கும், ஜெயமாக மாறும். உங்களது பிள்ளைகள் இந்த வாரத்திலே முதல் 17ஆம் தேதி வரை ஆண்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உடல் நலத்திலே சில கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சந்திரன் கேதுவோடு இணைகின்றார். அதனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்திலே 5ஆம் இடத்தில் இணைவதால் கொஞ்சம் கவனம் தேவை. புதன் சனியோடு இணைந்துதான் இருக்கின்றார். இருப்பினும் இந்த 2 நாட்கள் மட்டும் குழந்தைகளுக்கு சில ஆலோசனைகள் மட்டும் செய்து வழிநடத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நிச்சயமாக வளம் பெறும் தெய்வ துணை இருப்பதால். அதே நேரத்திலே கணவன் அல்லது மனைவி அல்லது உங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் யாருமே இப்பொழுது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக 21ஆம் தேதிக்கு மேலே இருப்பார்கள். 21ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இந்த வக்கர நிவர்த்தி என்பது உங்கள் குடும்பத்திலும் சரி, ஏன்னா 7க்குடையவன் செவ்வாய், அவர்தான் வக்கரமாக இருக்கின்றார். அவர்தான் நண்பர்களுக்கும் அதிபதியாக விளங்குகின்றார். சொந்த பந்தங்களுக்கு அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். உங்களது இல்லற துணைக்கும் அவர்தான் அதிபதியாக விளங்குகின்றார். அவர் உடல் ஆரோக்கியம் அடைய போகின்றார். அதனால் நிச்சயமாக உங்களது இல்லற துணையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களுடைய உதவிகள் மேம்படும். உங்கள் அனைவருக்குமே சொந்த பந்தங்களின் மூலியமாக ஆண் பெண் இருபாலருக்குமே ஒரு நல்ல செய்திகள் வர காத்திருக்கின்றது. திருமண தடையில் இருந்த இளம் வயதை சேர்ந்த ஆண் பெண்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த 21ஆம் தேதி உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக மாறப்போகின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரப்போகின்றது. நிச்சயமாக ஒரு மங்கள ஓசைகள் உங்கள் வீட்டிலே கேட்க இருக்கின்றது. அதனால் நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. 22ஆம் தேதி மதியம் 2:47 முதல் 23ஆம் தேதி முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதனால் சந்திராசிரம காலங்களிலே கொஞ்சம் நிதானம் தேவை என்பதை உணர்த்துகின்றேன். வணக்கம். ரிஷபராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 4, 3, 8.